நம்ம ஜோசிக்கார் என்ன சொன்னார், இதெல்லாம் கர்ம பலன்கள், நீ அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ஒவ்வொன்றிலையும் ரிசல்ட் வர ஆரம்பித்த உடனே இதுக்கு பேர் தான் கர்மா ரிலீஸிங் அப்படின்னு அந்த ஆத்தர் அதில் ரெஃபர் பண்ணியிருந்தார். அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்மளோட கர்மாக்கள் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு நான் நினச்சேன். சரி, இந்த கர்ம பலன்கள், இந்த கர்ம பாவங்கள், இதை நாம் கிளியர் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிளியர் பண்ணலாம். ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த வார்த்தை தான் டைனமிக் அக்செப்டன்ஸ். மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு ஜோசியர் இல்லைங்க, 2 ஜோசியர் இல்லை, பல ஜோசியரை பார்க்குறோம். எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாங்க, இது உங்கள் கர்ம பலன்கள், ஒன்றுமே செய்ய முடியாது. 2027 டிசம்பர் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது, இன்னும் 7 வருஷத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, உயிர் வாழ்ந்தாலே அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைனமிக் அக்செப்டன்ஸ் பண்ணுறமோ அப்போவே நம்மளோட கர்மாக்கள் ரிலீஸ் ஆகிறத நான் உணர்ந்தேன். அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்கலாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை நமக்கு புரியும். அதாவது நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா, கர்மாக்களை தட்டி தூக்க முடியுமா முடியாதா, இல்லை கர்மானா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுமா என்ன, இல்லை அந்த கர்மா ரிலீஸிங் அப்படிம்பாங்க, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா இல்லையா? இதுதாங்க இந்த வீடியோனுடைய தொகுப்பு. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. சில செயல்முறை பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அற்புதமாக பேசுகிறேங்க. இன்கேஸ் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க, நலமாக நான் உங்களோட பேசுகிறேங்க. கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அந்த இழப்பு பார்த்திங்கன்னா பணத்தால் இருக்கலாம், பொருளால் இருக்கலாம், சொத்தால் இருக்கலாம், சில நபர்களால் இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு, இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு வருத்தமான சூழ்நிலை, இல்லை நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம், இந்த விஷயம் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்த்துருப்போம், அப்படி நடக்காமல் வேறு விதமாக நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலாம். இன்னொன்று, அந்த விஷயங்கள் அப்படி நடந்ததுக்கு நம்ம மனசு எப்போவுமே ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் இருப்போம். ஐயோ இந்த மாதிரி இது நடந்திருக்கவே கூடாது, என் பையன் விஷயத்தில் இது நடந்திருக்கவே கூடாது, என் கணவர் விஷயத்தில் இது நடந்திருக்கவே கூடாது, என் விஷயத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லையா? சில நம்பிக்கை துரோகங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் உங்கள் கூடவே பழகியிருப்பாங்க, கடைசியில் வச்சு செஞ்சுருவாங்க இல்லையா? ஒரு நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க உங்களை கழுத்தெடுத்துருவாங்க, ஏமாற்றிடுவாங்க, நம்ம ஏமாந்துடுவோம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுது. ஓகேங்களா? இந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்ட உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் நம்ம கர்ம பலன்கள், இது நம்ம கர்ம பாவங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, சரி இந்த கர்ம பலன்கள், இந்த கர்ம பாவங்கள், இதை நாம் கிளியர் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், கிளியர் பண்ணலாம். இதுக்கு இப்போவே ஆன்சர் சொல்லிட்டேன். இந்த கர்ம பலன்களை நம்ம கிளியர் பண்ணலாம். எந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள், பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் நடக்குதுன்னா இதனை கிளியர் பண்ணலாம். 2வது விஷயம், அப்படி கிளியர் பண்ணணுன்னா என்ன செய்யணும், அதுதான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. 3வது விஷயம், சார் சில பேர் சொல்கிறாங்க, சார் இந்த கர்ம பலன்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியே எடுத்திருக்கோம், அதனால் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா இல்லையா? இதை பற்றி கன்க்ளூஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஒரு உண்மைத்தன்மையை நான் இந்த இடத்துல சொல்கிறேங்க. அதாவதுங்க, எனக்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 52 வயசு இருக்கும் பொழுது ஒரு நடந்த நிகழ்வு, ஒரு 5 வருஷம் இருக்கும். என்னாச்சுன்னாங்க, என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஏற்பட்டது. அந்த நம்பிக்கை துரோகம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, ரொம்ப பழகினவங்க, 15 வருஷத்துக்கு மேலே பழக்கம், அவர் மூலியமாக எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டது. என்ன செய்யறதுன்னு தெரியல. என்னோடய வயசு 52. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், 52 வயசு, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதாவது அந்த நிலைமை எப்படி இருந்தேன்னாங்க, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, சரிங்களா? பொருளாதாரத்தில் 0 ஆயிட்டேன். என்னோடய உடல் நலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அதாவது அடுத்த வேளை சாப்பிட்ணுன்னாலும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகங்கள் என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. உடனே என்ன செய்கிறதுனே தெரியல, என்னடா இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏதாவது ஒன்று செய்யணுமேன்ட்டு. என்னோடய மனநிலை என்ன சொல்லுதுன்னா, இல்லை இத்தனை வருஷமாக உங்கள் கூட பழகிட்டாங்க,
இவ்வளோ ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இந்த மாதிரி வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வருது. வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே எனக்கு இருக்குது. என்ன செய்கிறதுனே தெரியல. ஏதோ வழி கேட்குறேன், எந்த இடத்துலையுமே வழி கிடைக்கல. ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி என்ன செய்யலாம் அப்படிங்கும்பொழுது என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஒரு பிளான் போட்டேன். ஒரு ஸ்கொயர் நோட்டு 3 நோட்டு வாங்கி சரி என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னு பிளான் போட்டேங்க. ஃபஸ்ட்டு பிளான் என்ன போட்டேன்னாங்க, நம்ம இதுக்கு மேலே வாழ்கிறது பிரயோஜனமே இல்லை, நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் நம்பர் 1. நம்ம செத்து போயிடலாம், எப்படி சாகலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறேங்க. 15 நாள் 20 நாள் ஆச்சுங்க. ஒரு புக்கு முடிஞ்சிருச்சு, ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதிட்டேன். எப்படி சாகலாங்கிற ஐடியாவை டிசைட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு யோசனை வருது, நீ ஏன்டா சாகணும், நீ ஏமாத்தலை, அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, நீ ஏன் சாகணும், அவங்கள கொன்னுட்டா அப்படின்னு ஒரு ஐடியா வருதுங்க. உடனே அதுக்கு ஒரு நோட் எழுதுகிறேன், எல்லா ஃபார்முலாவும் எழுதுகிறேன். அவங்கள சாகடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு வழிமுறைகள் பாயிண்ட் நம்பர் 1, ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அப்புறம் ஒரு பயம் வருது, அவங்கள சாகடிக்கணும் ஆனால் நான் மாட்டக்கூடாது, இதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வழிமுறைகள் எழுதிக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 மாதம் 3 மாதம் ஓடி போய், சரி ஓகே ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு நான் சாகணும்னு நினச்சேன், அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். ரெண்டாவது அவங்கள கொண்டுடணும்னு நினச்சேன், அதுக்கும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். சரி இது எப்போ செய்யலாம் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த வார்த்தை தான் அக்செப்டன்ஸ், டைனமிக் அக்செப்டன்ஸ். எல்லாருக்குமே தெரியும் அக்செப்டன்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏற்றுக்கொள்ளுதல். ஆனால் அந்த டைனமிக் அக்செப்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுதல். படிக்க என் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வந்தது. சரி என்ன தான் சொல்கிறார் அந்த ஆத்தர்னு சொல்லி அதை படிக்க ஆரம்பித்தேன். மேலும் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சதுங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருனாங்க, இந்த டைனமிக் அக்செப்டன்ஸ் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், ஒரு நம்பிக்கை துரோகங்கள், ஒரு இழப்பு எல்லாமே ஏற்பட்ட உடனே நீங்கள் இந்த டைனமிக் அக்செப்டன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்ததுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் இந்த கர்மாக்கள் எப்படி நம்ம ஜெயிக்கிறோங்கிறது தான் பார்க்கலாம். சரி இது என்ன தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, சரி ரொம்ப உனக்கு நேரம் சரியில்லை, நம்ம போய் ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட். ஒன்று நான் எப்படி சாகலான்னு ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன், அவங்கள எப்படி கொல்லலாங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டேன். 3வது டைனமிக் அக்செப்டன்ஸை பற்றி லேர்ன் பண்ணுறேன். அந்த நேரத்தில் ஜோசியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஒரு ஜோசியர் இல்லைங்க, 2 ஜோசியர் இல்லை, பல ஜோசியரை பார்க்குறோம். எல்லாம் பார்த்தோன்னே என்ன சொல்லிட்டாங்க, இது உங்கள் கர்ம பலன்கள், ஒன்றுமே செய்ய முடியாது, 2027 டிசம்பர் வரைக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது, இன்னும் 7 வருஷத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது, உயிர் வாழ்ந்தாலே அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே யோசனை பண்ணுறேன், என்னடா ஜோசிக்கார் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம ஆப்ஷன் ஏ ரெடி பண்ணிட்டோம், ஆப்ஷன் பி ரெடி பண்ணிட்டோம், என்ன இப்படி சொல்லிட்டாரு, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு, அப்போ நம்ம இப்படியே பிச்சைக்காரனாக தான் இருக்கணுமா, சாகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை. உடனே சரி நம்ம அந்த டைனமிக் அக்செப்டன்ஸ் படித்தோமே அதை பற்றி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேங்க. பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சது, அந்த டைனமிக் அக்செப்டன்ஸுங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், மாறக்கூடிய சூழ்நிலைகளை அக்செப்ட் பண்ணிக்கிறது. எப்படி இதை மனசுக்கு அக்செப்ட் பண்ணுறதுன்னு அப்படின்னு ப்ராக்டிக்கலாக நான் யோசனை பண்ணும்பொழுது ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது, எனக்கு ஏற்பட்ட சூழ்நிலை எதையோ உணர்த்துறதுக்காக தான் இந்த இறைவன் செயல்படுத்தியிருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. சரி 2 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டட், 3வது ப்ராஜெக்ட் இதையும் செஞ்சு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி இறங்குனுங்க. ஸோ எப்போ நமக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு இறைவன் எதையோ உணர்த்த தான் செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. என் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண 3 நல்ல விஷயங்கள் நடந்ததுங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னை சுற்றி பிரச்சனைகள் இருந்தது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு, என்ன செய்யலாம்னு ஒரு பால் வந்து விழுகுதுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த டைனமிக் அக்செப்டன்ஸை என் மனசில் நான் ரெஜிஸ்டர் பண்ண என்னென்ன செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தீர்வை நோக்கி நான் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. 2வது என்னோடய மனசில் ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது, நீ இதை செய், இந்த பிரச்சனைக்கு இதை செய், இந்த பிரச்சனைக்கு இதை செய்யின்னு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டே இருக்குங்க. 3வது விஷயம், நம்பவே மாட்டீங்க, முகம் தெரியாத பல நபர்கள் மூலமாக எனக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்குது.
அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் நான் நினச்சேன், அப்போ இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, சரி இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம 2 ப்ராஜெக்ட் இருக்குது, எதையா ஒன்று நம்ம தட்டி தூக்கிடலான்னு சொல்லிட்டு இதை செய்து பார்க்குறேன். செஞ்ச ஒன்று ஒன்று அதிசயம் நடந்ததுங்க. எப்போ இந்த டைனமிக் அக்செப்டன்ஸ் பண்ணுறோமோ அப்போவே நம்மளோட கர்மாக்கள் ரிலீஸ் ஆகிறத நான் உணர்ந்தேன். நம்ம ஜோசிக்கார் என்ன சொன்னார், இதெல்லாம் கர்ம பலன்கள், நீ அனுபவிச்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு ஒவ்வொன்றிலையும் ரிசல்ட் வர ஆரம்பித்த உடனே இதுக்கு பேர் தான் கர்மா ரிலீஸிங் அப்படின்னு அந்த ஆத்தர் அதில் ரெஃபர் பண்ணியிருந்தார். அப்போ தான் நினச்சேன், ஓகே நம்மளோட கர்மாக்கள் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நான் நினச்சேங்க. இதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்போ நீங்கள் அந்த டைனமிக் அக்செப்டன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதை பாசிட்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண 3 நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன தெரியுங்களா? 2வது நல்ல விஷயம் அன்கண்டிஷ்னல் லவ். அன்கண்டிஷ்னல் லவ்னு என்னங்க? உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, இல்லை உங்களை ஏமாத்தினவங்க யாரையாவது பார்த்தா கூட ஏதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்கப்பா, அவங்க சூழ்நிலை ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் டெவலப் ஆச்சுங்க. 2வது விஷயம் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் க்ரியேட் ஆச்சுங்க. செல்ஃப் டிசிப்ளின்னா என்னங்க? நான் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பிளானிங், அதனோட திங்கிங், அதனோட எக்ஸிக்யூஷன், ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆனால் கூட அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்தது, அதை எக்ஸிக்யூட் பண்ண பக்காவான ரிசல்ட் வந்தது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது அந்த செல்ஃப் டிசிப்ளின் பக்காவாக டெவலப் ஆகிட்டே இருந்தது. 3வது விஷயம் இறைத்தன்மை. எங்கே பார்த்தாலும், எதில் பார்த்தாலும், எந்த செயல்பாடுகளில் பார்த்தாலும் அந்த இறைத்தன்மை என் கூடவே இருக்குங்க. இதை நான் உணர்ந்தேன். அப்போ தான் புரிஞ்சது, ஜோசிக்காரங்க என்ன சொன்னாலும் சரி, கர்மாக்கள் நிறையா இருக்குதுன்னு சொன்னாலும் சரி, இந்த கர்மாக்கள் கழியணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு புரிதல் தன்மை டைனமிக் அக்செப்டன்ஸ். மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்ளுதலை உங்கள் மனசுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் சூழ்நிலைகளில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத ரியாலிட்டியாக நான் உணர்ந்ததுனால தான் இந்தளவுக்கு பாசிட்டிவாக நான் உங்ககிட்ட சொல்ல முடியுது. ஓகேங்களா? ஸோ சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 2 கோடி ரூபா லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 50 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சார், என் கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, குடிப்பழக்கத்தில் இருக்கிறாரு, மிகப்பெரிய இழப்பு, என் பையன் இறந்துட்டான் சார், சூசைட் பண்ணிக்கிட்டான் சார், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், எந்த சூழ்நிலை வேணால் இருக்கட்டும், நீங்கள் இந்த டைனமிக் அக்செப்டன்ஸ் ஸ்டேட்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டச் பண்ண உங்கள் கர்மாக்கள் கழியப்படும். புரியுதுங்களா? ஸோ இதுதாங்க உண்மை. சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். உங்கள் பொருளாதார சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு, அதை நோக்கி நீங்கள் நகரலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்தது ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் சார், நிறைய பேர் சொல்கிறாங்க சார், இதெல்லாம் கர்மாக்கள், நீங்கள் இதை அனுபவிச்சே ஆகணும், அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறீங்க. தயவு செய்து ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கிங்க. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தங்க? எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் எந்த கர்மாக்களாக இருந்தாலும் கழிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற வார்த்தை உண்மையானால் இந்த பிறவியில் நமக்கு எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் இந்த டைனமிக் அக்செப்டன்ஸ் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா விதியை மதியால் வெல்லலாம், நீங்கள் ஜெயிக்கலாங்க. உங்கள் ஜாதகமே கஷ்டம், 7.5 வருஷத்துக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு எழுதியிருந்தாலும், பலர் சொல்கிறீங்க பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் இதிலேருந்து தட்டி தூக்கலாம். ஓகேங்களா? அதனால் இன்னொன்று சொல்லட்டுங்களா? சிலர் சொல்லுவாங்க சார், இந்த பிறவியில் நான் இந்த கர்ம பலன்களை கிளியர் பண்ணலைன்னா அடுத்த பிறவி இருக்குது, இதுவும் சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம். அதனால் இந்த வாழ்க்கை பிறவியில் எந்த கர்ம பலன்கள் பேட் கர்மா நமக்கு ஏற்பட்டதாக இருந்தால் அதை கழிக்கிறதுக்கு நான் சொல்கிற ஃபார்முலாவை நீங்கள் அடாப்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையலாம். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் அடையலாம். இதுதாங்க கான்செப்ட்டு. சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நலமாக பேசலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு, தெரிஞ்சவங்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.